விடுதலை செய்யப்பட்டது 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி. இப்ப 1 வருஷங்கள கடந்து 2 மாதங்களே மேலதிகமா கிட்டத்தட்ட 14 மாதங்கள் ஆகிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த தீர்ப்பு காப்பி எங்கட கையிலயும் இருக்குது. இந்த கைதி இப்ப அது கைதிகளோட குறிப்பிடையில இவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். 32 ஆண்டுகள் ஜெயில்ல இருந்திருக்கணும். இவர்கள் விடுதலை செய்யப்பட்ட பிறகு இவர்களுக்கு வேறு மேலதிக எந்த வழக்குகளும் இங்க இல்லாத பட்சத்தில, இவர்கள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்றுதான் உச்சநீதிமன்றம் அதுல அந்த தீர்ப்பில தெரிவிச்சிருக்கு. அப்படி பார்க்கைக்க 7 பேர்ல 3 பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள். அவர்களுடைய இந்திய குடியுரிமையின் அடிப்படையில அந்த 3 பேரும் வெளியில விடப்பட்டிருக்கிறாம். இலங்கையைச் சேர்ந்த 4 பேர்ல 3 பேரும் வெளிநாட்டுக்கு செல்ல அனுமதி கேட்டிருந்தார். அவர்களுடைய அ காலம் நீட்டிப்பிருந்தாலும், சாதனவர்கள் இலங்கைக்கு செல்லத்தான் அனுமதி கேட்டிருந்தார். ஆனா இந்த 4 பேரும் மேலதிகமா ஒரு வழக்கு தொடர்ந்து தங்களுக்கு ஏதாவது மேலதிக வழக்கு இருக்கான்னு சொல்லி அறிஞ்ச வகையில இந்த 4 பேருக்குமே மேலதிகமா எந்த வழக்குமே நிலுவையில இல்ல. இப்ப அவர்கள் எந்த வழக்குமே ஒரு சுதந்திர நபர்களாகத்தான் அந்த தீர்ப்பின்படி தெரிவிக்கப்பட்டிருந்தார்.